Hello everyone. So ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எவ்வளவு என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஃபேக் சர்க்குலர் அப்படினு யாரோ வந்து கிளப்பி விட்டாங்க. ஓகே. ஸோ ஃபேக் சர்க்குலர் அனுப்பி விட்டுட்டு நீட்டுக்கு வந்து நீங்கள் ரெடியூஸ் சிலபஸ் படித்தா போதுமானது, நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸில் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதுக்காக வீடியோ போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்போஸில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து எஸ் சார் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஒப்பீனியனை பொறுத்து நடக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நீட்டுக்கு சிலபஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் படித்தா போதுமா இல்லைனா ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா? ஒரு சில பேருக்கு இது என்ன பிரச்சனை சார் அப்படிங்கிறதே தெரியாதுன்னா அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த புக் எழுதுகிறவங்க ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க, அவங்களோட பேர் வந்து NCERT. ஓகே. ஸோ NCERT புக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? NCERT வந்து புக் எழுதுவாங்க. இந்த புக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட CBSE வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE வந்து ஒரு சில வருஷங்களாக கொரோனா காரணத்தினால புக்கில் இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதாவது புக்கில் இருக்கும் ஆனால் பசங்க படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். ஈவன் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட அப்படி பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு போர்டுக்கு. இப்போ தமிழ்நாடு போர்டுக்கு ஃபுல் சிலபஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ CBSE-காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா NCERT புக்கிலேருந்து ஒரு சில டாப்பிக்கில் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா NCERT-யே அவங்க புக்கிலேருந்து நிறைய டாபிக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டான். ஓகே. ஸோ புக்கிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய டாபிக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டான். யார்? NCERT. CBSE என்ன பண்ணிட்டா, இந்த புது புக்கு நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா, நியூ புக்கில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை தான் நான் CBSE போர்டு எக்ஸாம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டான். அப்போ CBSE 12th எக்ஸாம் எழுத போகிறவங்களும் சரி 11th எழுத போகிறவங்களும் சரி அவங்க புது புக்கை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஓகே. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா நீட்டுக்கு. நீட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாமுக்கு NCERT புக்கை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா NCERT புக்கு தான் நல்லா இருந்துச்சு. NCERT வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு புக்கு, அதனால் வந்து NCERT ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற பாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NTA. ஓகே. இப்போ நீட்டுக்கு NCERT புக் வந்து குறைஞ்சிருச்சு. இவ்வளோ வருஷம் நாங்கள் NCERT புக்கை தான் ஃபாலோ பண்ணி நீட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா NCERT அவனோட சிலபஸை குறைச்சிட்டான். அப்போ NTA வந்து கண்டக்ட் பண்ணுறான் நீட் எக்ஸாமை. அப்போ நீட் எக்ஸாமோட சிலபஸ் குறையுமா குறையாதா அந்த கேள்விக்கான பதிலில் தான் நம்ம இங்கே இருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. அதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின் சொல்லிடுவோம். இல்லை நான் அவங்க பாட்டுக்கு என்ன சிலபஸ் என்ன, ஏன்னா அவங்க ஸ்டேட் போர்டுக்கு எடுத்துக்கக்கூடாது. அதனால் நான் தெளிவாக சொல்லிட்டு இது CBSE புக்கில் இருக்க பிரச்சனைக்கு. அப்போ இப்போ கேள்வி என்னென்னா NTAக்கு நியூ சிலபஸ் படித்தா போதுமா ஓல்டு சிலபஸ் படித்தா போதுமா? இது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NTA-யோட அஃபீஷியலாக அவங்க வெளியே விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். எப்போ சார் அஃபீஷியலாக வெளியே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February இல்லை March மந்த்து தான் அவங்க வெளியே விடுவாங்க. அவங்க புல்லட்டின் வரும். புல்லட்டின் தான் உங்களுக்கு தெரிய போகுது என்னது ஃபுல் புக்கா, அதாவது பழைய புக்கா இல்லை புது புக்கா. புது புக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புக்கில் நிறைய டாபிக் டெலீட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டாபிக் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்க டாபிக்ஸ். பயாலஜியை பொறுத்தவரை இந்த லெசனில் ஒரு சில டாபிக் எல்லாம் டெலீட்டட். உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா சும்மா NCERT வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க ஃபுல் லெசன் டெலீட்டட். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது ஃபுல் லெசன் டெலீட்டட். மிச்சம்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் டெலீட் பண்ணியிருக்காங்க. பயாலஜி பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாதனால பயாலஜி பற்றி இன்டெப்த்தாக போக மாட்டேன். ஓகே. தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. ஓகே. இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்து இந்த ஒரு சில டாபிக்ஸ் தான் சொல்கிறேன். இந்த எரர் இன் மெஷர்மெண்ட் ஆகட்டும். சரிங்களா? நிறைய டைம் கொஷின் கேட்குறாங்க. பேசிக் எரர்ஸ் பற்றி கொஷின் நிறைய டைம் கேட்குறாங்க. ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, அக்யூரசி அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ, ப்ரெசிஷன். ஸோ லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சால் நீங்கள் ரீடிங் பார்க்க முடியும். வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கட்ச் இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்போ இதுலேருந்து கொஷின் வந்துக்கிட்டு இருக்க இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை டெலீட் பண்ணி விட்டான். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் டைம் கிராஃப், ஸ்பீடு, வெலாசிட்டி, அடுத்த லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன், இந்த மாதிரி இருக்க டேர்ம்ஸில் தூக்கி விட்டாங்க. இப்போது CBSE-காரங்க இந்த எல்லாத்தையும் 9th படிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம அதை நம்பிக்கிட்டு சரிங்களா, ஈவன் ஸ்டேட் போர்டும் படிச்சிருப்பீங்க, பட் புக்கில் இல்லை சார் அவன் டெலீட் பண்ணி விட்டுருந்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்துட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு வாழ்க்கை பிரச்சனை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஆகட்டும், அங்கே எல்லா இடத்துலையுமே உனக்கு ஃபோர்ஸு, வெலாசிட்டி இதெல்லாம் பேசிக்காக தேவைப்பட போகிற டேர்ம்ஸு. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் தெரியாமல் நீ அடுத்த லெசனில் போகிறேன்னு சொன்னால் கஷ்டம்.
சொல்கிறது புரியுதா? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கலில் பேரலல் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் பெர்னாலிஸ் தியரம் அதோட அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, ஸோ இல்லை பெர்னாலிஸ் தியரம் போகலை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்லா பாரு. இது வந்து நிறைய பேர் அப்படி ஏமாந்துடக்கூடாது. பெர்னாலிஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனோட பேரை எதுக்கு மாற்றிட்டான்? பெர்னாலிஸ் தியரம் அண்ட் இட்ஸ் சிம்பிள் அப்ளிகேஷன் பேர் மாற்றிருக்காங்க. பசங்க வந்து பயந்துடக்கூடாது. ஓகே, அப்போ இதில் வந்து லெசன் ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தோன்னு பெர்னாலிஸ் தியரம் டெலிட்டட், அப்ளிகேஷன் டெலிட் இருக்காது. ஏதோ பேர் மட்டும் மாற்றிருக்கான். இங்கே பாரு எஸ்கேப் வெலாசிட்டி வந்து எஸ்கேப் ஸ்பீடாக மாற்றிருக்கான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷீரிங் மாடல் ஆஃப் ரிஜிடிட்டி இதோட பேர் வந்து பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் டெலிட்டட் நினச்சிடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோ தெர்மல் அடியாபேட்டிக் ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஓகே, இதெல்லாம் டெலிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா கார்பன் ரெசிஸ்டன்ஸ், கலர் கோடிங் இது டெலிட் ஆகிருக்கான். சரிங்களா? ஸோ அவன் டெலிட் பண்ணதில் அவன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, சார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9th and 10th படிச்சிருப்பாங்கல்ல சார், அந்த டாப்பிக்கை தான் நான் மோஸ்ட்டாக டெலீட் பண்ணுறேன். அப்போ அவன் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் 9th 10th இருந்திருக்கு, இது பேசிக் வச்சு தானே நீங்கள் நெக்ஸ்ட் வந்திருப்பீங்க அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டிஏ கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. நல்லா பாரு, மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோ மீட்டர் இதெல்லாம் இல்லை அப்படின்னுமே நீ ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. சிலபஸில் டெலீட் பண்ணியிருக்கான், ப்ராக்டிக்கல் சிலபஸில் வச்சுருக்கான். அப்போ ஈவன் அவன் நீ போயிட்டு சார் நீங்கள் சிலபஸில் சொல்ல, அவன் என்ன சொல்லுவான், ப்ராக்டிக்கல் சிலபஸில் இருந்துச்சுன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன்னு கூட சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய டாபிக் இருக்குது. சரிங்களா? இங்கே ஸ்பெஷலாக இங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆல்ஃபா பீட்டா டிகே, காமா டிகே, ஆல்ஃபா பீட்டா காமா இது எல்லாம் டிகே. சரிங்களா? ரேடியோ ஆக்டிவ்லா இது எல்லாமே டெலீட்டட். உனக்கு இன்னும் பெட்டராக புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் லெசனில் டிரான்சிஸ்டர் இதுலேருந்து வருஷம் கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். லாஜிக் கேட்ஸ் இதுலேருந்து கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ உடனே இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவேன், சார் அதெல்லாம் டெலிட்டட்னு போடவே இல்லை சார், நீங்கள் சும்மா ஏமாற்றக்கூடாது, டெலிட்டட்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார், எங்கே சார் மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாப்பிக்லாம் சிபிஎஸ்சி புக்கிலேருந்து தூக்கிட்டு என்சிஆர்டி புக்கிலேருந்து தூக்கி 4 years ஆகுது. சரியா? இந்த டாப்பிக்கில் தூக்கி எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு? 4 வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னுமே இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி நீட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ பயாலஜி பற்றி எனக்கு தெரியல, பயாலஜி நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆனால் நீ இந்த எல்லா டெலிட்டட் டாப்பிக்கையும் ஃபிசிக்ஸில் படிக்கிறதுக்கு உனக்கு 10 மணி நேரம் கூட ஆகாது. சரிங்களா? அந்த அளவுக்கு டாபிக்ஸ் தான் டெலிட்டாக இருக்குது. அப்போ நீ லெக்சர் பார்க்குறப்ப சேர்த்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வேலை முடிஞ்சிடும். சார் எங்கள் ஸ்கூலில் வந்து இருக்கிற டாப்பிக்கே நடத்த மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா லெக்சர்லாம் நாங்கள் எங்கே சார் போவோம்? இல்லை நாளா ஸ்டேட் போர்டு சார் ஃபிசிக்ஸ் நடத்துவாங்க, டெரிவேஷன்னா டிரைவ் பண்ணுவாங்க, ஆனால் ப்ராப்ளம்லாம் தெரியாது சார். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா என்னோடய கோர்ஸ் இருக்குது, கோர்ஸை வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் வந்து பின் கமெண்ட்டில் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துட்றேன். ஓகேவா? சரி, இப்போ நல்லா பிரச்சனைங்கிறது எங்கே வருது? என்னை பொறுத்த வரைக்கும் பயாலஜி எனக்கு என்னன்னு தெரியாது, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெலீட் ஆகிருக்குது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் டெலீட் ஆகிருக்கு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நீங்கள் வந்து லெசனோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா நீட்டாக முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா கேள்வி கேட்டு அவன் என்ன சொல்லலாம், இது எல்லாமே பேசிக்ஸ், இது கூட தெரியாமல் வந்தியா அப்படின்னு வந்துட்டு கேட்டானே அன்றைக்கி போய் ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனைங்கிறது எங்கே வருதுன்னா கெமிஸ்ட்ரியில் வருது சார். அதுவும் இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக்னு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெசன்ஸ் அவன் டெலீட் பண்ணியிருக்கான். யார்? சிபிஎஸ்சி புக்கில் இருந்து. இந்த லெசன்லாம் இது எல்லாம் 5 லெசன் டெலிட்டு, இது வந்து 1, 2, 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்க ஒரு லெசன் தான். என்வாயரமெண்டல் கெமிஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, சாலிட் ஸ்டேட் ஈவன் இதெல்லாம் இந்த லெசனில் புக்கில் தூக்கி வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனாலும் நீட்டில் கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயோமாலிகல், பி பிளாக் இது எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்லா பாரு, ஃபேக்ட்டுக்கு வருவோம். சரியா? நீட்டில் பழைய புக் வரப்போதா புது புக் வரப்போதா? கன்ஃபர்மேஷன் என்னைக்கு கிடைக்கும்னா அவன் புல்லட்டின் கொடுக்குறப்ப. லெட் மீ அஸ்யூம் புல்லட்டின் அவன் மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுறான். எக்ஸாம் என்னைக்கு? May 5. அவன் March 5 கொடுக்குறான்னு வச்சுக்கோ. கரெக்டாக வந்துட்டு எத்தனை நாள் இருக்குது? 2 months இருக்குது. இந்த 2 month டைம் ரிவிஷனுக்கே சரியாக போயிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ நீ ரிவைஸ் உட்காந்து பண்ணுவியா, இல்லை அப்போ தான் உட்காந்து கெமிஸ்ட்ரியில் இருக்க இந்த 11 லெசனு, பயாலஜியில் இருக்க அந்த லெசன்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பேங்கிறது எனக்கு தெரியல. சரியா? அப்போ அஃபீஷியலாக உனக்கு தெரியணும் அப்படின்னா இன்றைக்கி தெரியும். March 5 கிட்டேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, 2 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடணும் அஸ்யூம் பண்ணிக்கோ. அப்போ என்ன தான் நாங்கள் இப்போ பண்ணுறது அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் என்ன அப்படின்னா
ஃபஸ்ட்டு சரியா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதோட சேர்த்து படிச்சுக்கோ, அதான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். கெமிஸ்ட்ரியில் நீ என்ன பண்ணலாம், என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் ஓகேவா. கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜியில், ஏன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் பயோவில் புக்கை ஃபுல்லாக டெலீட் பண்ணுறான். அப்போது இதுக்குன்னா நீ என்ன பண்ணலாம், என்னோட ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நியூக்கு கொடுத்துரு. நியூ புக்கில் என்னென்ன சாப்டர் இருக்கோ டெலீட் சாப்டர்லாம் படிக்காத. டெலீட் சாப்டரில் இப்போதைக்கு என்ன பண்ணிடு, விட்டுரு. நியூ புக்கு தான் வரப்போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. நியூ புக்கை தயவு செய்து உட்காந்து நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சிடு. நியூ புக்கை சீக்கிரமாக முடிச்சிடு. இப்போ எங்கள் கூட நீ ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் கோர்ஸே மொத்தம் நியூ ஓல்டு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே கவர் பண்ணி அது டிசம்பருக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சொல்கிறது புரியுதா, டிசம்பருக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அப்போது கெமிஸ்ட்ரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நியூவாக மட்டும் படி, ஏன்னா டெலீட்டட் நிறைய இருக்குது. அப்போ சப்போஸ் வந்து லேட்டராக நான் என்ன சொல்லிட்டான், டெலீட்டெல்லாம் நீ படிக்க தேவையில்லை அப்படின்ட்டானா நல்லது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாதனால நான் ஒன்றுமே வாய் விட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 11 லெசன் டெலீட் ஆகிருக்கு. பயாலஜியில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட டெலீட்டட் இருக்குது, கரெக்டாக இல்லையா. பயாலஜியில் பார்த்தோன்னா எவ்வளோ டாபிக்ஸில் டெலிஷன் இருக்குது பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டாபிக்ஸ் வந்து அங்கங்கே டெலீட் பண்ணியிருக்கான். 1 2 3 4 5 6 கரெக்டாக 6 சாப்டர் டெலீட் பண்ணியிருக்கான். அப்போ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உனக்கு 10 பார்ஷியல் டெலீட்டட், 6 கம்ப்ளீட் டெலீட்டட். கெமிஸ்ட்ரியில் 11 கம்ப்ளீட் டெலீட்டட் சாப்டர்ஸ் இருக்குது. இது ஒன்றால் லேட்டரான உட்காந்து அவன் சொன்னதுக்கு ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் படிக்கலான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒன்றால் முடியவே முடியாது. பெஸ்ட் மெத்தட் என்னது, ஃபஸ்ட்டு நியூவை சீக்கிரமாக முடிச்சிடு. நியூவை முடித்ததுக்கப்புறம் இதை படிக்க ஆரம்பிச்சிடு. ரிவிஷனுக்கு நம்மளுக்கு கரெக்டாக 2 months டைம் இருக்கும். அப்போ நீ சப்போஸ் இது சீக்கிரமாக முடிச்சுட்டேன்னு சொன்னால் அவன் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இருக்குன்ட்டானா படித்தது வந்து வீண் போகலை, ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க சரியா. இதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். இந்த யூடியூபர் சொன்னார் அந்த யூடியூபர் சொன்னாலும் நம்ப வேண்டாம், ஏன்னா யாருக்குமே தெரியாது. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தோன்றது மோஸ்ட் ப்ராபப்ளி சரிங்களா ஓல்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அகாடமிக் இயருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு லாஜிக் என்ன, சரி இந்த வருஷம் 12th படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சிபிஎஸ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்னாலும் சரி, எல்லா ஸ்டேட்டில் பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சரிங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நிறைய பேர் படிப்பான். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். இப்போ ஈவன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1,50,000 பேர் நீட் எழுதுறோம்னு சொன்னால் அதில் ஒரு 15,000 பேர் தான் என்னவாக இருப்பான், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அப்போ ஈவன் சிபிஎஸ்சி புக்கு டெலீட் ஆயிருக்குன்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியா வந்து 20 லட்சம் பேர் எழுதுறான்னு சொன்னால் அதில் 1 லட்சம் பேர் சிபிஎஸ்சின்னு வச்சுக்கோ. மிச்சம் 19 பேர் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்காரங்க தான். அதை கூட விட்டுரு, அந்த லாஜிக் கூட விட்டுரு. இவங்க என்ன சொல்கிறாங்க சார், 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th புக்கில் புது புக்கு தானே சார் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் பழைய புக்கே இருக்குது அதில். அப்போ அவங்களாம் பாவம் இல்லை, அதனால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக என்டிஏ வந்து எல்லாருக்குமே டெலீட் பண்ணிடுவோம். அப்போ யோசி, இவன் 11th பழைய புக் படிச்சிருப்பான். அப்போ 11th பழைய புக்கு 12th புது புக்கு இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது லாஜிக்கலாக இருக்குமா? மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தோன்னா என்டிஏ வந்து நாங்கள் கொஷின் பேப்பரில் 35 + 15 கொஷின் தானே வச்சுருக்கோம், நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னு இந்த 15ல் வந்து 10+5 தானே உங்களை எழுத சொல்கிறோம், அப்போ எக்ஸ்ட்ரா கொஷின் எல்லாத்தையும் நாங்கள் இதில் போட்டு வச்சிடறோன்னு கூட சொல்லுவோம். நீ இதை கூட விடியா, லாஸ்ட் இயர் பார்த்தேன்னா சிபிஎஸ்சியில் டெலிட்டட் போர்ஷன் இருக்க தான் செஞ்சிச்சு சரியா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் டெலிட்டட் போர்ஷன் இருக்க தான் செஞ்சிச்சு. டிரான்சிஸ்டர் லாஜிக்கல் கேட்டில் சிபிஎஸ்சி புக்கில் 4 வருஷமாக இல்லவே இல்லை, என்சிஆர்டி புக்கில் கிடையவே கிடையாது. போன வருஷம் வந்து பிரபஞ்சன் பையன், நம்ம தமிழ்நாடு பையன், அவன் பார்த்தோன்னா 720க்கு 720 வாங்கியிருக்கான். அவன் வந்து எல்லாத்தையும் தானே படிச்சிருப்பான். அப்போ லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டிலேருந்து பசங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது சார்? அஃபிஷியலாக டிக்ளேர் ஆகிறப்ப மேபி புது புக் மட்டும் போதுன்ட்டாங்க, நல்லது தானே, சந்தோஷப்படு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பழைய புக்குன்ட்டானா என்ன பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க. அதனால் என்னோட ஒப்பீனியன் கேளு, ஃபஸ்ட்டு புது புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணு, பழைய புக்கை சீக்கிரமாக முடிச்சிருங்க ஓகேவா. ஏன்னா என்டிஏ கூட நீ வந்து வாதாட முடியாது. அவன் வந்து இந்த கொஷினை வந்து ஈவன் பழைய புக்கில் இருக்க கொஷினை இதில் கேட்டால் கூட சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் தயவுசெய்து படிச்சுக்கோ, என்டிஏ கூட வாதாட முடியாது, அவன் சொல்கிறதான் சட்டம்னு இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து நல்லபடியாக படி ஓகே. ஸோ யூடியூபர்ஸ் பேச்சை கேட்டுட்டு வாழ்க்கையை வேஸ்ட்டை பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. நான் இதை சொல்லியிருக்கேன், உனக்கு இது லாஜிக்கலாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னா விட்டுரு சரியா.
ஸோ சப்போஸ் உனக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி வந்து வேணும், ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது சார், நாங்கள் எங்கே சார் போய் படிப்போம் அப்படின்னா, எங்களோட கோர்ஸில் நாங்கள் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக தான் டீச் பண்ணுறோம், ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக தான் டீச் பண்ணுறோம். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாத, வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.